மக்களே, சென்னையில் இது வந்து கோவிலம்பாக்கம் அண்ட் பள்ளிக்கரணை. இப்போ நீ பார்க்குறது வந்து கோவிலம்பாக்கம் அண்ட் பள்ளிக்கரணை லொக்கேஷன். ஸோ இந்த இடம் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிட்டு இருக்குது. தண்ணி ரொம்பவே ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ரொம்ப ரீசெண்டாக வந்தது. ஒரு 11 அப்போ அந்த வீடியோ இது தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் மூலியமாக அந்த வீடியோ இது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு லொக்கேஷன் ரொம்ப, அதுவும் எனக்கு இந்த காரெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அண்ட் இந்த இது லேக் வியூ அப்பார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இப்போ தான் அர்த்தம் தெரியுது. அண்ட் அதே சமயத்தில் வேளச்சேரி சொல்லவே தேவையில்ல. சும்மாவே வந்து தண்ணி ரொம்ப ஓவராக நிற்கும் இங்கே. இப்போ இந்த மலைக்கு ரொம்பவே மெயின் லொக்கேஷன் இது. இவ்வளோ தண்ணி நிற்கிது, ரொம்ப எல்லாமே அவஸ்தைப்படுறாங்க. அண்ட் புழல் மழை பெஞ்சிட்ருக்கு. இது எந்த டைம்னாலும் அங்கேயும் தண்ணி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு அவங்க சேஃபாக இருங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா பெருங்குளத்தூர் ஏரிக்கரைன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இடமும் இருக்குது. ஏரிக்கரைன்னு சொல்லவே தேவையில்ல. வீட்டுக்குள்ளே தண்ணி ஆல்மோஸ்ட் வந்துடுச்சாங்க எல்லா வீட்லேயும். ஸோ இருக்கவங்க சேஃபாக இருக்கிறது நல்லது. போரூரில் நல்லா மழையாக இருக்குது. போரூரில் வந்து தண்ணி உப்பு தான் எல்லா வீட்டுக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சமாக தண்ணி வருது. ஸோ சேஃபாக இருக்கணும் அவங்களும். அதே சமயத்தில் மாம்பழம் ரொம்பவே மோசமாக இருக்குது. தண்ணி ஆல்ரெடி கிரவுண்ட் ஃப்ளோருக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ அங்கே இருக்கிறவங்களும் ரொம்ப சேஃபாக இருக்கணும்.